அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருந்தாங்க. இன்னைக்கு நாகை நாடாளுமன்ற தொகுதியான கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அக்கா வந்திருக்காங்க. என்ன விஷயம் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். அக்கா வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அக்கா, இப்ப நீங்க கீவலூர் நீதிமன்றத்துல இருக்கீங்க. என்ன விடயமா வந்திருக்கீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில நாங்க ஒரு பரப்புரை மேற்கொண்டோம். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல பேரணி மேற்கொண்டோம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும், முதல்ல வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில ஒரு வாகன பேரணி போனோம். அடுத்து இறுதியாக கீழ்வேலூர்ல வாகன பேரணி போனோம். போற விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அனுமதி இல்லாம பேரணி பண்ணிட்டே இருக்கிறீங்க, உங்க மேல நாங்க வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க வழக்கு போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வழக்கு போடுறதே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி கடிதம் கொடுக்குறச்ச அவங்க இந்த மாதிரி பேரணி போறதுக்குலாம் அனுமதி கிடையாது, அதனால நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை. நாளைக்கு அனுமதினா இன்னைக்கு இரவு 11 மணிக்கு அழைக்கிறது எங்க பொறுப்பாளர்களை, பேரணிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. கட்சி அனுமதி கேட்குது, இந்த மாதிரியான நடைமுறை இல்லப்பா, பேரணி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டா நாங்க அமைதியா இருக்க போறோம். ஆனா அவங்க என்ன அப்படின்னா, திமுகவினுடைய அழுத்தத்தின் பேர்ல இங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணி வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள் அழுத்தத்தின் பேர்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க மக்களை போய் சந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரியான வழக்குகள் போடுறாங்க. அந்த வழக்கு சார்பாக தான் நான் இன்னைக்கு கீழ்வேலூர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். நாங்கள் கலவரத்தை ஏற்படுத்தினோம், இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஒரு சமூக அமைதியை நிலைநாட்டுறதுக்காக இருந்தாங்க. அந்த காவல்துறை அதிகாரியோட பேச்சுகளை நாங்கள் கேட்கல சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்றது லீகலி கரெக்டா, மாரலி கரெக்டா அப்படிலாம் நாங்கள் பேச விரும்பல. எங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப மாறலி நான் சொல்றேன். நாங்க மக்கள்கிட்ட இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், மக்களிடமிருந்து வந்திருக்கோம், மக்களுக்கான அரசியலை பண்றோம். மக்களுக்கான அரசியலை மக்கள் கிட்ட இருந்து வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போறோம். அதுக்கு நீங்க வழக்கு போடுறேன் அப்படின்னா போடட்டும், நாங்க அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்றோம். சிறப்புக்கா, சிறப்பு. இப்ப 2024 சட்டமன்ற தேர்தலை சிறப்பா முடிச்சிங்க. நாடாளுமன்ற தேர்தலை சிறப்பா முடிச்சிங்க. குறிப்பா அதிகப்படியான வாக்குகள் வாங்கின தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. இப்ப அடுத்ததா 2026 இப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 8.2% வாக்குகள் வாங்கணும். அப்புறம் ஈரோடு கிழக்குல 15% வாக்குகள் வாங்கணும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிப்பட்ட கெடுபிடி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அளவுல கெடுபிடி இருக்கு. 26 நெருங்க இன்னும் கெடுபிடிகள் ரொம்ப அதிகமா இருக்கும்போது இருக்கு. இப்ப 26 எப்படி திட்டமிட்டிருக்கீங்க? இப்ப எப்படியும் நீங்க ஒரு தொகுதியில நிக்க தான் போறீங்க, நீங்க எப்படி திட்டமிட்டிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம கட்சியில இருக்கிற உறவுகளுக்கும் நம்மள கட்சியை ஆதரிக்கிற உறவுகளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவான 2024 நாடாளுமன்ற தேர்தல் பத்தி சொன்னீங்க. மிக குறிப்பாக நாகப்பட்டினத்தை பத்தி எல்லாருமே பரவலா பேசினாங்க. அதற்கு முக்கிய காரணமாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2008 ராமேஸ்வரத்துல பேசுறாங்க. 2009 நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. எந்த ஈழத்துல புலிக்குடி இறக்கப்பட்டதோ மற்றொரு தாய் நிலமான தமிழ்நாட்டில் புலிக்குடி ஏற்றப்பட்டது. 2010 கட்சியாகிறோம், அரசியல் கட்சியாக மாறுறோம். அந்த காலகட்டத்துல இருந்து 2008, 2009, 2010 இருந்தே நாகப்பட்டினத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய, நாகப்பட்டினத்துல ஆரம்ப காலகட்டத்துல நாகப்பட்டினம் இந்த தமிழ் தேசிய எழுச்சியை கொண்டுட்டு போனவர்கள் இன்னைக்கும் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. மண்டல செயலராக இருக்கக்கூடிய அப்போனாக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அண்ணாவாக இருக்கட்டும், பள்ளிவேலன் அண்ணாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட உறவுகள் இருக்கட்டும். அவங்க 2008, 2009, 2010 காலகட்டத்திலே அந்த தமிழ் தேசிய எழுச்சி தீயை கொண்டு செல்றதுனால அந்த பரப்புரை கவனம் பெற்றது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 2024 நடுவில் ஊரகப்பகுதி உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படிலாம் எதிர்கொண்டனால அவங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் இந்த 2024 நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால அந்த பரப்புரை கவனம் பெற்றது. 2026 சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் திட்டமிட்டதுன்னு இல்லை, எனக்கு அண்ணன் சொன்னது, முதல்ல நம்ம கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ணி முடிச்சிடணும். அதுதான் நமக்கு இருக்கிற மெயின். ஒரு பூத்துல 10 பேர் உள்ள போகணும், 20 பேர் வெளியே நிக்கணும். எதுக்கு? கேன்வாஸ் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா யாரு காசு செலவழிக்கிறவங்க கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்க பெரிய அளவுல. நான் சொல்றது திமுக மாதிரி அதிமுக மாதிரி அப்படி செலவழிக்கிறவங்க கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்க. சாதாரணமா தினக்கூலிகளா இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நான் என் குழந்தைங்க படிக்க முடியும், சாப்பிட முடியுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில
மிக உயர்ந்த பொறுப்புகள்லாம் இருக்காங்க. அண்ணன் பார்க்கறது உணர்வை தான் பாக்குறாங்க. ம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த உணர்வால இணைஞ்சிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இணைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த களத்துக்கு இழுக்கணும். வெறும் உணர்வை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி இப்ப திமுக அப்படித்தானே அதிமுக 8 வந்து விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்க ஆனா இது மாறிடுறோம். 15 ஆண்டுகால பயணம்ல. உடனே இப்ப நீங்க பாருங்க, இப்ப விஜய் எல்லாம் வர்றாரு. நான் ஒண்ணு சொல்லிட்டு போனேன். ம். இப்ப நான் வந்து எங்க கட்சிக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ம். அவன் எவ்வளவு லட்சம் வந்து திரும்ப ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க? அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ம். So அதுக்கான இடம் நாம் தமிழ் கட்சியில இருக்கா? இல்ல. இப்போ இல்ல. ம். ஆட்சிக்கு வந்த அளவுக்கு இருக்கா? நான் இவ்வளவுலாம் கட்சிக்கு செலவழிச்சேன், ம். நான் மக்கள் பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து அண்ணன் எதை கழட்டி அடிப்பாரு? ஆமா கண்டிப்பா. இருக்குல்ல. ம். அதனால வந்து இது வந்து இப்ப மத்த கட்சின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகல ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட நான் பல கோடி ரூபாய் இறைச்சி ம். நான் வந்து திமுகவுக்கு வேலை செய்யறேன், ம். எனக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுங்க, ம். நான் வெற்றி பெறேன், ம். நான் 1 கோடி செலவழிச்சுன்னா 10 கோடி எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா தான் போடுறான். கண்டிப்பா ஏன்னா திமுக அதுக்கான வாய்ப்பு உருவாக்குது. உருவாக்குறாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். யாரு? கருணாநிதியில இருந்து எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப வார்டு கவுன்சிலர் கொள்ளையடிக்கணும் தான் நினைப்பான். ம். அதுக்கான வாய்ப்பு திமுக உருவாக்கி கொடுத்துருக்கு, உருவாக்கி வச்சிருக்கு. ம். ஆனா நாம் தமிழர் கட்சி அது கிடையாது. ஆமா. இங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே பார்க்கிறது காசை பாக்குறதுலே தவிர உணர்வை தான் பாக்குறேன். அதுதான் இப்ப அது எவ்வளவு நாள் பயணமா இருக்கும். இதுக்கு பேசாம ஒரு கூட்டணி வச்சீங்கன்னா சீக்கிரம் ஒரு 4-5 சீட்டுகளை வாங்கலாம். ஒரு அப்புறம் சட்டமன்றத்துல கடல்ல கரைச்ச உட்காரலாம். பெருங்காயம் மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கரையணும். இதுதான் உங்க ஆசை, உங்க லட்சியம். இல்ல மக்கள் அதை தானே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக காரங்க முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட கூட்டணிக்கு வரணும் சீமான் அப்படின்னு தான் அதிகமான பேரு. அதிமுக கூட நான் நாம் களத்துல தமிழர் நிக்கும்போது கட்சி கூட்டணி வைப்பது என்பது ம். ஐசியூ வார்டுல இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்குறது. இப்ப உங்க அண்ணனே அந்த அளவுக்கு அதிமுக டச் பண்ணாம போறதா தானே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நாங்க எதுக்கு அதிமுக டச் பண்ணணும்? ம். அதிமுக நாங்க ஏன் டச் பண்ணணும்? அவங்கள விமர்சனம் அவங்க பெரிய அளவுல ஆட்சியில பண்றாங்க. இல்ல. ம். 2021ல இருந்து யார் ஆட்சியில் இருக்காங்க? ம். ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்காங்களா? ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அவர்கள் இருக்கிறாரு. ஸ்டாலின் தான் நாங்க வந்து எதிர்க்க முடியும். ம். எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்க்கட்சி தலைவர் வேலையும் பாக்குறது இல்ல. அவர் எதுக்குங்க நாங்க தொடரணும்? ம். நாங்க என்ன செய்யணுங்கிறது வந்து எப்படி வந்து மத்த கட்சியினர் வந்து சொல்ல முடியும்? நான் என்ன செய்வேன், அது என்னோட கொள்கைக்கு நான் சரியா செய்வேனே தவிர, ம். அண்ணன் சீமான் அவர்களால 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. ம். அதுல 70 விழுக்காடு வழக்கு வந்து நம்ம அதிமுக ஆட்சி காலம் இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் 2016ல இருந்து 2016 11ல இருந்து 21 வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி தான் போட்டது. ம். நாங்க அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, மக்களுக்கு யார் வந்து கெட்டது செய்யறாங்களோ அதை எடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. 21ல துரதிருஷ்ட விஷயமா தமிழர்கள் இருண்ட காலம் திரும்ப தொடங்கிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க, ஸ்டாலினை வந்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க மெயின் எதிரி கூட தான் சண்டை போடணும்னு நினைப்போமே தவிர அல்லக்கைகள் கூட நாங்க சண்டை போடணும். திராவிடத்தின் ஆணி வேற திமுக தான். அப்ப நாங்க அதை அடிக்கணும்னு தான் நாங்க பேச முடியும். நாங்க போய் கிளை வெட்டுறதுக்கு பதிலு மரத்தை தூரோட வெட்டினா கிளை ஒடிஞ்சு போயிருது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா திமுகவோட வாக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல, அதிமுக வாக்குகள் தான் குறையிற மாதிரி தெரியுது. நாங்க வந்து வேறத்தான் விட்டுன்னு நினைக்கிறோம். ஆனா சில நேரம் வந்து வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதனால கிளையை வெட்டிட்டு வேற உடைப்போம். 24ல அதிமுக ஓட்ட உடைச்சோம், 26ல திமுக ஓட்டையும் உடைப்போம். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் அப்படி நீங்க நம்புறீங்க. கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 26ல திமுக காரங்க ஐயோ என் ஓட்டு போச்சேன்னு சொல்லி எத்தனை தொகுதியில வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்க விருப்பம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதை தாண்டி இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியேறாங்க. குறிப்பா இப்ப நாகப்பட்டினத்துல அக்கா காளியம்மாள் அவர்கள் வெளியேறி இருக்காங்க. அவங்களும் மகளிர் பாசறையில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. நீங்களும் ஒரு மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. இப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் இங்க நாம் தமிழர் கட்சியில இல்லைன்னா உங்களை மாதிரியான பெண்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, அந்த இடம் இருக்கா? நீங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களை வந்து ஆண் பெண் அப்படின்னு பாலின வேறுபாடு படுத்தக்கூடாது. ஏன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையில பேச வச்ச தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம், கண்டிப்பா தமிழருக்கான அரசியல் படைப்போம் அப்படின்னு பேசுறாங்க. நான் அரசியல்ல வந்து சேர்வேன் நான் சின்ன வயசுல நினைச்சு கூட பார்த்ததில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைவோம்னு சொன்னாங்க, தமிழர்களுக்கான விடுதலையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நான் தமிழரை தான் இணைஞ்சிருக்கேன். நான் வந்து ஒரு பெண்ணா பயணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் வந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து 50 பேர் இருக்காங்க. கண்டிப்பா 50 பேர்ல வந்து 50க்கு மேற்பட்டவர்கள். இப்ப நீங்க சமீபத்துல போன வாரம் வரைக்கும் அப்போ 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் போனாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு பேச்சாக எடுக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்கும் யாரு உண்மையும் நேர்மையுமா நின்று களமாடுறாங்களோ, சீமான் அவர்களுடைய எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல
யாரு செயலாக்கம் செய்யறாங்களோ, செயல்படுத்துறாங்க, அண்ணனுடைய கருத்துக்களை வந்து செயல்படுத்தணும்ல, செயல்படுத்துற இடத்துல இருக்காங்க அவங்க. யாரும் வெளியே போலையே, யார் வெளியே போறாங்க? தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். அண்ணன் செந்தமிழ் சீமான் அவருடைய கருத்துக்களை அவருடைய தலைமையின் கீழே நாங்க இயங்குறோம், செயல்பாடு செய்யறோம், மக்கள் கிட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா வந்து அப்படி ஆயிரக்கணக்கான தம்பிகள் தங்கைமார்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் அந்த ஒன்றிய செயலாளர் போயிட்டாரு, இந்த கிளை செயலாளர் போயிட்டாரு, இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கக்கூடாது. அது கேட்கக்கூடாதுன்னா என்னது, பேட் திங்ஸ் கேட்ச் மோர் அட்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. தீய விஷயங்கள் வந்து நிறைய கவனம் பெறும். இப்ப சாலையில வந்து 10 பேர் நல்லா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஒரு பையன் சிகரெட் வச்சுட்டு போனானா உங்களுக்கு தெரியும், ஏன் கெட்டது, ஏன்னா இவன் நீதிமன்ற வளாகத்துல வந்து சிகரெட் பிடிக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த பேட் திங்ஸ் கேட்ச் மோர் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பொருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாமே தவிர, பட் வி ஹேவ் சோ மெனி குட் திங்ஸ். நாங்க எங்ககிட்ட வந்து நிறைய நிர்வாகத்திறன் மிக்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக இருக்கும். சிறப்புங்க, சிறப்பு. அப்புறம் வந்து இப்ப அண்ணன் அதியமான், அப்புறம் வந்து அருளினியன் சீமான் என்னும் ஆளுமைன்ற புத்தகத்தை எழுதிய அருளினியன் வெளியேறிட்டு இப்ப மறுபடியும் உள்ள வந்திருக்காரு. அப்புறம் மன்னாருக்குள்ள நல்லதுறை ஐயா வழக்கறிஞர் அவர் உள்ள வந்திருக்காரு. இந்த வரவுகளை நீங்களாம் எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பேர் வெளியேறுகிற காலத்துல அவங்களாம் உள்ள வர்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? வெளியில போறவங்களுக்கு நாங்க சொல்றது நன்றி, வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்க கட்சியில பயணிச்சதுக்கு நன்றி. இனிமேல் நீங்க தேர்ந்தெடுத்த உங்களுடைய புதிய பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உள்ள வரவங்களுக்கு வணக்கம், வாங்க வந்து வேலை செய்யுங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. அண்ணன்மார்கள்லாம் திரும்ப சீமான் அண்ணன் கூட வந்து இப்ப என்ன அண்ணன் கிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அண்ணன் வந்து ரொம்ப இப்ப இல்ல அண்ணன் வந்து தொலைக்காட்சியிலே அந்த கேள்விதான் கேக்குறாங்க. நீங்க திரும்ப வர்றீங்களே, அண்ணன் கிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு? இல்ல அண்ணன் வந்து இப்ப அண்ணன் வந்து நான் பார்த்த வரைக்கும் அண்ணன் வந்து ரொம்ப மோர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா ஒரு கட்சி நிகழ்வு இப்படி நடக்கணும்னு திட்டமிடுறது வேற, கட்சி நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அகவணக்கத்துல எப்படி இருக்கணும், வீர வணக்கத்துல எத்தனை தடவை சொல்லணும், உறுதிமொழியில என்ன எந்த இடத்துல கேப் விடணும், எந்த இடத்துல இருந்து அடுத்து எடுக்கணும். அதனால மோர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதாவது வந்து என்ன சொல்றது, முடியாது. ஏன்னா நம்ம ஆட்கள் அதுக்கு டியூன் ஆறாங்க. நிறைய பொறுப்பாளர்கள், நிறைய அண்ணன்மார்கள் வந்து அதுக்காக டியூன் ஆறாங்க. அதெல்லாம் நான் பாக்குறேன். ஆனாலும் வந்து மோர் ரொம்ப இப்படிதான் இருக்கணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறாப்ல. அந்த இதுக்கு வந்து நாங்க பொறுப்பாளர்கள், அண்ணன்மார்கள் ஈடு கொடுத்து வேலை செய்யறோம். இதை வந்து ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சர்வாதிகாரி போல் சீமான் செயல்படுறாரு. என்னண்ணே, நீங்களா சின்ன வயசுல சேட்டை பண்ணிருப்பீங்க, உங்க அம்மா சத்து சித்திர முதுகுல 2 அடி அடிக்கும், அம்மா சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லுவீங்க, அம்மா தானே சொல்லுவீங்க. என் அன்புமிக்க அன்பா, என் பாசமிக்க என் தாய் என்ன சொல்லுவீங்க. கத்தி வந்துண்ணே திருடங்கிட்டே இருக்கும், மருத்துவங்கிட்டே இருக்கும். மருத்துவர்கள் கையில வச்சிருக்கிறது கத்தி தான், கத்திரிக்கோள் தான். திருடங்கை கிட்ட இருக்கிறதும் கத்தி தான். திருடங்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி உயிரை எடுக்கும், மருத்துவர்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி உயிரை கொடுக்கும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தனம், இந்த சர்வாதிகாரத்தனம் தமிழர்களை இணைக்குதா பிரிக்குதா? இணைக்குதா பிரிக்குதா? இணைக்குது. நமக்கு அதானே வேணும். கண்டிப்பா. தாயை எப்படி வந்து நீங்க வந்து தாய் அம்மான்னு கூப்பிடுறீங்களா, சர்வாதிகாரின்னு கூப்பிட மாட்டேங்கிறீங்களா? அதே மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு ஒரு தலைவனாக சில வேலைகள் வந்து செய்யறாங்க. அது உங்களுக்கு சர்வாதிகாரத்தனமாக தெரிஞ்சது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், அது தேவைப்படுதுல்ல. அப்ப சிங்கப்பூர்ல லீ குவான் யூ வந்து சர்வாதிகாரத்தனமாக தான் அந்த நாட்டை கட்டமைச்சாரு. பன்றிகளின் தொழுவமாக இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு வந்து அது வந்து உலகத்தின் மிக சிறந்த ஒரு நாடாக இருக்குது. அது காரணம் லீ குவான் யூவோட சர்வாதிகாரம் தான். வேண்டான்னு சொல்லி சிங்கப்பூர்காரங்க சொன்னாங்களா? இல்ல. மாவோ சீனா வந்து பிரிஞ்சு கிடந்ததை ஒரு நீண்ட பயணத்தின் மூலமாக இணைச்சு புரட்சிகரமான ஒரு சோசியலிச சொசைட்டியை வந்து அங்க படைச்சாரு. அப்ப மாவோ செஞ்சது சர்வாதிகாரமா? இல்ல. சீனர்கள் ஒன்றிணைச்சு இன்னைக்கு வந்து உலகத்தின் 2வது பொருளாதாரத்தின் சிறந்த நாடாக மாத்திருக்காரு. சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகாரம் எதை நோக்கி இட்டு செல்லுது? இங்க தமிழர்களின் விடுதலை நோக்கி. உரிமைகள் ஏதுமற்ற ஏதிலிகளாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமைகளை பெற துடிக்கிற ஒரு சர்வாதிகாரம் தானே தவிர வேற எதுக்கும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்ல எனக்கு அப்படி சொல்றீங்க. ஆனா தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ்நாட்டுல, சரிதான். ஒரு வட இந்தியர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நின்னுகிட்டு 8% வாக்குகளை எடுத்த ஒரு கட்சி பிகே பிரசாந்த் கிஷோர் வந்து உட்காந்துக்கிட்டு இது ஒரு சின்ன கட்சி, பிரெஞ்ச் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரெஞ்ச் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து அவர் வந்து ஜன் சூரஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி வந்து பீகாரோட இடைத்தேர்தல் 4 தொகுதியில போட்டிடுச்சு. 4 தொகுதியில மண்ணை கவிச்சு. அதாவது இவங்களுக்கு என்னென்ன, மம்தா பானர்ஜிக்கு வேலை பார்த்தாரு, தெலுங்கு ஆந்திர பிரதேஷ்ல வேலை பார்த்தாரு, ஸ்டாலினுக்கு வேலை பார்த்தாரு. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணமலை விழுந்த கதையா.
ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக அடுத்து திமுக தான் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஆமா 10 ஆண்டுகள் அதிமுக இருக்கு, அடுத்த திமுக தான் வரப்போன்னு தெரியுது. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ரூபாய் கொடுத்து திமுக வேலை செய்யணும் அவசியம் இல்லை. ஆமா எப்படியும் திமுக வரதான் போகுது. ஆமா கண்டிப்பா. அவனுக்கு என்ன அப்படின்னா வந்து இது ஒரு தனி மெஜாரிட்டியா வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல கொண்டு வந்தாங்க. 350 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோர் கொடுத்து நம்ம தமிழ்நாடு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய திமுக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? 350 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோர் செலவழிச்சாங்க, மக்கள் நல்லா இருக்குமா? முடியட்டும் விடியட்டும் நாங்க ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாங்க. மக்கள் அவன் கண்ணீர் வடிச்சுட்டு தான் இருக்கான், விடியல் இல்ல கண்ணீர் வடிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன நான் பொறுத்த வரைக்கும் அவரு பீகார்ல அவருடைய கட்சி வந்து 4 தொகுதி இடைத்தேர்தல் தோத்து போயிடுச்சு. அவருக்கு நாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். 2025ல பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. நம்ம தமிழ்நாடு மாதிரி 234 தொகுதியில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காம, ஓட்டுக்கு மதுபானம் கொடுக்காம, ஓட்டுக்கு வந்து பிரியாணி கொடுக்காம நேர்மையாக தேர்தலை சந்திச்சு குறுகிய காலகட்டத்துல இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக பிரசாந்த் கிஷோரின் ஜன்சூரஜ் கட்சி மாறணும் அப்படின்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காலடியில வந்து கேளுங்க. நாங்க எங்க அண்ணன் கிட்ட வேணா ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றோம். பயபுள்ள பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பீகார்ல, அவருக்கு அரசியல் அங்கீகாரம் பெறணுமா அப்படி உங்க மூளையை கொஞ்சம் ஒரு 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 நாள் வந்து அவருக்கு வேலை செய்யறது கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு நாங்க கெஞ்சி கேக்குறோம். நீங்க சொன்னா ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வேணா கேக்குறோம். அதுக்கு எவ்வளவு அதெல்லாம் எப்படி நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம்? அது எப்படி நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம்ப்பா, பயபுள்ள போச்சு போறான், அதையும் ஃப்ரீயா தான் பண்ணி தரீங்களா? சிறப்புக்கா, மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறிய வலையொலிக்கு உங்களுடைய உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம். அதாவது தமிழ் தேசியத்தை வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய தளத்துல நீங்க கொண்டு போகணும். அது இன்னும் பெரிய அளவுல வளரணும். சிறிய ஒளிலாம் ஒண்ணும் இல்லை. வெண்மணி வந்து உழைக்கும் விவசாய மக்களுக்காக எவ்வளவு பெரிய ஒளியை பாய்ச்சியது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ரமேஷ் அண்ணன், கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் ரமேஷ் அண்ணன், நீங்க நடத்துற இந்த வெண்மணி வலையொலியும் தமிழ் தேசிய அரசியல் களத்துல ஒரு பெரிய ஒளியை பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நன்றி, நான் மிக்க மகிழ்ச்சி.